ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே அம்மனுக்கு உகந்த நாள் தான். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமைன்றது ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஆடி மாதம் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் கோயிலில் திருவிழா கூழ் ஊத்துறதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்துடும். ஆடி முதல் வெள்ளி நம்ம சாமியை ஸ்பெஷலாக கும்பிடலாம். ஆனால் வந்துட்டு காலைல கும்பிட்றதுக்கு எனக்கு டைம் பத்தல. ஸோ ஈவினிங் மேலே கும்பிட்டுக்கலாம் ரிலாக்ஸான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு காலையில் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிப்பேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சன் ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு. ஸோ கிச்சனை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்த சாமான்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு தேய்க்கிறதுக்கான சாமான்லாம் சிங்கில் போட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே சோப்பு நார் போட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா துணியை வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடுச்சு. ஸோ என்னடா குக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப சிம்பிளாக ஏதாச்சும் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா சாம்பார்லாம் வச்சுருந்தா லேட் ஆகும்னு சொல்லிட்டு சிம்பிளாக 1 பாட் ரைஸ் மாதிரி தக்காளி சாதம் செய்வோம்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் தான் செய்கிறேன். 2 வெங்காயம் 2 தக்காளியை வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் மசாலாலாம் எதுவுமே சேர்க்கல. வெறும் பச்சை மிளகா மட்டும் ஒரு 4-5 சேர்த்து போட்டு செய்கிறேன். சிம்பிளாக தான் செஞ்சேன். ஆனால் நல்லாவே வந்திருந்தது. சைட் டிஷ்னு எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யலை. சிப்ஸ் பேக்கெட்லாம் வீட்டில் இருந்து ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இதுவே காலையில் நாங்கள் சாப்பிட்டுட்டு மதியத்து லஞ்சுக்கு அவருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சாமான்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ சாமான்லாம் ஃபஸ்ட்டு தேய்ச்சி முடிச்சிடும்னு சொல்லிட்டு சாமான் தான் தேய்க்க வந்துட்டேன். இது தேய்ச்சி முடிக்கிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துணி வேறு வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். அது எல்லாமே எடுத்து காய வச்சு முடிச்சுட்டு வீடு எல்லாமே ஃபுல்லாக பெருக்கி மாப் போட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்தா ஒரே காற்று. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனாலே மழைலாம் அதிகமாக இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு காற்று வேறு அடிச்சிது. சரி ஓகே துணியெல்லாம் எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் சின்னதாக ஒரு கோலத்தை மட்டும் போட்டு விட்டுட்டு வேப்பில் வாசலில் வந்துட்டு மாட்டி விட்டுட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே வந்துட்டு ஃப்ரூட் பேஸ்கெட்டுக்கு மாற்றிட்டு பன்னீர் திராட்சையை மட்டும் எடுத்துக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த மணி பிளான்ட்டை வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து வரும்போது கொண்டு வந்திருந்தேன். லாஸ்ட் டைம் மண்ணில் வச்சு அது அவ்வளோவா வரல. ஸோ இந்த டைம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் வளர்த்துட்டு கொஞ்சம் வேர்லாம் வந்ததுக்கப்புறம் மண்ணில் மாற்றலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்துட்டு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2:30க்கு மேலே வந்துட்டு பூஜை வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா சாமியும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மேடையும் வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணி போட்டு தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் எல்லா சாமி ஃபோட்டோக்கும் வச்சுட்டு 2 சைடும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்துட்டு ஒரு எலுமிச்சை பழத்தில் தடவிட்டு வாசலவே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என் பூஜை பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ பூஜை பாத்திரம்லாம் தேய்ப்போன்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரம் தான் வந்துட்டு தேய்க்கிறேன். இது வந்து வெள்ளி பாத்திரம் வந்து நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து இது மாதிரி கருப்பாக மாறிடுது. அதுக்காக வந்துட்டு ஒரு லிக்யூட் இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா என்னோட பழைய வீட்டில் ஒரு அக்கா வந்துட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா நல்லா பளிச்சிட்டு இருந்ததால் சரி நம்மளும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன லிக்விட் வாங்குறாங்கன்னு கேட்டுட்டு அதுலேருந்து நானும் இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு ஒரு 4:30க்கு மேலே விளக்குக்கெலாம் வந்துட்டு பூ போட்டுட்டு அப்படியே எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். நம்மளுக்கு என்ன பிரசாதம் செய்யலாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பொங்கல்லாம் வந்துட்டு சண்டே வைக்கிற பிளான் இருக்குது. ஸோ சிம்பிளாக இந்த வாரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெள்ளிக்கு நம்ம கேசரி வச்சுருவோம்னு சொல்லிட்டு ரவை யூஸ் பண்ணி கேசரி தான் செஞ்சேன். அதுக்கப்புறமா வேப்பிலெல்லாம் எடுத்து சாமி ஃபோட்டோக்கு அப்புறம் சொம்புக்கெலாம் வச்சு முடிச்சிட்டேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கும் நான் அந்த பிரசாதம்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் 6:00 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிவியில் சாமி பாட்டெலாம் போட்டு விட்டுட்டு பிரசாதம்லாம் சாமிக்கு நெய்வேத்தியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக விளக்கேற்றிட்டு ஊதுவத்திலாம் ஏற்றி சாமி நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு போல் டின்னருக்கு தோசையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேசரி செஞ்சதையும் கேசரியும் வச்சு கொடுத்தேன். செம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஆடி வெள்ளி முதல் நாள் வந்துட்டு சூப்பராக போச்சு. தேங்க்யூ.